ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ட்ராவல் குயின் ரோசிலா. ரீசெண்டாக லியானோட செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக கேரளா கொச்சினில் இருக்க ஒண்டர்லாக்கு வந்து நானும் லெவின் லியான் 3 பேருமே வந்து போயிருந்தோம். ஒண்டர்லா ஆக்சுவலாக நாங்கள் வந்து செகண்ட் டைம் வந்து போகிறோம். ஆல்ரெடி 2018 வந்து நாங்கள் ஒண்டர்லா வந்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இது வந்து எங்களுக்கு வந்து செகண்ட் டைம். ஆக்சுவலாக ஒண்டர்லா வந்து உண்மையாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு தீம் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது இந்த வீடியோவில் வந்து ஒண்டர்லாவோட டிக்கெட் எவ்வளோ வந்துச்சு, உள்ள ஃபுட் எப்படி இருக்குது, கேம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. அந்த பஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்காக தான் வந்திருக்கு. நாங்களும் போகிறோம். யாராவது ஒண்டர்லாம் வரீங்கன்னா சீக்கிரம் வந்துடுங்க. ஒரு 10 o'clock இங்கே ரீச் ஆகிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. 11 தான் ஓப்பன். நீங்கள் கொச்சினில் இருக்க இந்த ஒண்டர்லா வந்து சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நியரஸ்ட் ஏர்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எங்கே வந்துட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒண்டர்லா ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1/2 an hourலேருந்து ஒரு 1 hourக்குள்ளே தான் ஆகும். பார்க்கோட டிக்கெட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கோங்க. ஏன்னா டேரெக்டாக போய் நாங்கள் எடுத்தோம். 1419 வந்து டிக்கெட்டோட ப்ரைஸு, ப்ளஸ் வந்து 500 வந்து அன்லிமிட்டட் பஃபட்டுன்னு சொன்னாங்க. டோட்டலாக வந்து 1919. ஒரு ஆளுக்கு வந்து 1919 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தோம். 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 4000க்குள்ளே வந்துருச்சு. பட் ஆனால் எங்களுக்கு பார்க்கோட டிக்கெட்டில் மென்ஷன் ஆயிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1277K வந்து பார்த்தீங்கன்னா பார்க் டிக்கெட் பஃபட்டும் சேர்த்து மென்ஷன் ஆகிற மாதிரி இருந்தது. நாங்கள் அதை போய்கிட்டு கேட்குறோம். பட் ஆனால் அவங்க வந்து சரியாக ரெஸ்பான்ஸே பண்ணலை. அதனால தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்துக்கோங்க. நல்ல டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் போனதே கொஞ்சம் லேட் இல்லையா, அதனால் இது வேறு கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு மணிக்கு தான் போனோம். நீங்கள் போகிறதா இருந்தால் முன்னாடியே போயிடுங்க. உள்ள இந்த ரெஸ்டாரண்ட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஃபட் கொடுத்துருந்தாங்க. விண்டேஜ் ரெஸ்டாரண்ட் இதோட பேர். ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மார்னிங் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ரைடுக்கு போயிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் நாங்கள் வந்ததே லேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு டயர்ட் ஆகிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் டேஸ்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. ஒர்த்து தான். 500க்கு பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றது வந்து ஒர்த்து தான். பட் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் சரியாக டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணலை. அதனால தான் வந்து எங்களுக்கு இதுவாக தெரிஞ்சிச்சு. இதே ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயுமே இருக்குது. அதனால நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. லியானுக்காக தான் வந்தோம். கடைசியில் லியானுக்கு எதுவுமே அலோடு இல்லைன்ட்டாங்க. மனசே கஷ்டமாயிடுச்சு. லியானுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அப்போ தான் 2 way வந்து டிக்கெட் கிடையாது. ஓகே, டிக்கெட் இல்லையே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவனுக்கு வந்து எந்த கேமுமே இல்லை. பாவம், அவனுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோமே. ஆக்சுவலாக இந்த ஒரு கேம் மட்டும்தான் வந்து அவனுக்கு இருந்துச்சு. வேறு எதுவுமே வந்து அவனுக்காக இல்லை. வா போலாம், வா. கிட்ஸ் ரைடு நிறைய இருக்குது. ஆனால் எதுலேயுமே அலோடே இல்லை. இவன் சின்ன பையனாக இருக்கிறதுனால. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோலர் கோஸ்டர் ரைடே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏதோ வந்து டெக்னிக்கல் இஷ்யூ போல், அதனால வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த ரைடே வந்து அன்றைக்கி ஆப்ரேட் பண்ணலை. நிறைய ரைட் வந்து போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து தனித்தனியாக போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து 2 பேருமே வந்து நிறைய ரைட் போகவே இல்லை. லாஸ்ட் டைம் வந்தப்போ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நிறைய ரைட் போயிருந்தோம். இந்த வாட்டி வந்து வந்ததுமே லேட்டு. அதுவும் இல்லாமல் நிறைய ரைட் வந்து போகவே இல்லை. என்னம்மா இது கீழே இங்கதான்
லியானுக்கு வந்து கார்னா ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் இதுலயாவது கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். பட் ஆனால் இதுலேயுமே வந்து கொஞ்சம் கூட அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதாவது பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஹைட் வச்சுருக்காங்க. அந்த ஹைட்டுக்கு கம்மியாக இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அதனால 2 பேருமே சேர்ந்து விளையாட முடியாது இல்லையா? ஏன்னா வந்து நான் லியானை ஹோல்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லெவினும் அதுக்கப்புறம் நானும் மாறி மாறி தான் வந்து எல்லா கேமுமே வந்து விளையாடிட்டு இருந்தோம். அங்க பாருங்க. கேம் விளையாட தான் அலோவ் பண்ணல. அவன் ரொம்ப அழுகிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு வந்து உட்கார வச்சு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அதுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. சின்ன குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒண்டர்லா வரதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது வந்து ஒரு 2.5 3 இயர்ஸ்க்கு மேலேனா ஓகே. அதுக்கும் கம்மியாக உள்ளவங்களுக்கு வந்து அந்தளவு கேம்ஸே இங்கே கிடையாது. வெறும் வாட்டர் ரைட் மட்டும்தான். அதுக்கு நீங்கள் ரெடியாக வரீங்க அப்படின்னா ஓகே. இல்லைனா வந்து ஒரு 3 இயர்ஸ் அபோவ் உள்ள குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரீங்கன்னா ஜாலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து ஃபேமிலி ஸ்லைடு. 4 பேர் வந்து உட்காந்து போகலாம். இதில் வந்து வீடியோ எடுக்க யாருமே இல்லை. அதனால எங்களை வீடியோ எடுக்கல. அந்த மேலேருந்து கீழே இறங்குறப்ப செம்ம பயமாக இருந்துச்சு. ஆனால் லியான் வந்து பயப்படவே இல்லை. செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் இதுலேயும் நாங்கள். சரி ஓகே டைம் ஆகிடுச்சு, லியானுக்குமே எந்த ரைடுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து வாட்டர் ரைடு போயிட்டோம். கொச்சின் ஒண்டர்லா பொறுத்தளவு வாட்டர் ரைடு வந்து நிறைய இருக்கும். எல்லா ரைடுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனாலேயே மறுபடியும் வந்து எனக்கு கொச்சின் ஒண்டர்லா போகணுன்னு சொல்லிட்டு தோணும். அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லா வாட்டர் ரைடும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்கள். போதுமா டீச்சர் கேட்டி விட்டுருவாங்களா? வேணாம் லேட்டாக வந்துட்டோமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா லியான் வந்து வாட்டர் ரைடில் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அவனுக்காக தான் மெயினாக வந்தது. அவனோட பர்த்டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனா அவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த வாட்டர் ரைடில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணான். ஸ்விம்மிங் பூல்லேருந்து வெளியே வரவே இல்லை. அவன் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா விளையாடிக்கிட்டே தான் இருந்தான். குளிர் நடுக்குது, அப்போ கூட வந்து அவன் வெளியே வரமாட்டேன்னு சொல்லி ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தான். அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பையனை கூட்டிட்டு வந்து நாங்க எந்த ரைடுமே போக முடியல. பர்த்டே பாய் நீங்க வரீங்களா? ஃபேமிலியா வராதீங்க, மாட்டிட்டு. ஆமா கப்பலா வாங்க. அவன் அங்க தான் போவானா.
நீ வளர்ந்தானே போலாம். போலாம், அங்கதான் போறோம். போலாமா? ஏன் போலாமா? இந்த வேவ் பூல் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப நேரம் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அங்கே உள்ள அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்திருந்தாங்க. அவங்க கூடலாம் செட் ஆகிட்டு செம்ம ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தான். இங்கேருந்து தூக்கிட்டு போனாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருந்தான். இங்கே தான் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணான். எதுக்குலையா நழுவுற? போதும் போதும். காட்டு, ஒரு கிஃப்ட் இருந்துச்சு, கார் காட்டு. கிண்டர் ஜாயில் அவன் பர்த்டேக்கு கிஃப்ட். அக்கா ஒரு அக்கா சாக்லேட் கொடுத்தாங்களா, அது காட்டு. இங்க பாரு, காட்டு சாக்லேட். ஹாப்பி பர்த்டே லியான், ஹாப்பி பர்த்டே. பாய் பாய் வண்டர்லாண்ட். அவங்க 2 டைம்ஸ் வந்து கொச்சின் ஒண்டர்லா போயிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, டைமுக்கு ஷார்ப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clockலாம் வந்து அங்கே ரீச் ஆகிடுங்க. லேட்டாக வந்து போக வேண்டாம். செகண்ட் வந்து டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாட்டர் ரைடுக்கு வந்து நைலான் கிளாத் மட்டும் தான் அலௌடு. வெளியே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக வந்து விற்கும். அதை வந்து செட்டு வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க. காட்டன் ட்ரெஸ்லாம் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க வாட்டர் ரைடில். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போகிறப்பே பார்த்திங்கன்னா லேண்ட் ரைட்லாம் வந்து வரிசையாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுங்க. ஆஃப்டர்நூனுக்குள்ளே உங்களுக்கு வந்து லேண்ட் ரைட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு நீங்கள் வாட்டர் ரைட் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வாட்டர் ரைட் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் கரெக்டாக வாட்டர் ரைட் போயிடுங்க. ஏன்னா வந்து வாட்டர் ரைடு வந்து நிறைய இருக்குது. அப்புறமா உங்களுக்கு டைம் பத்தாமல் போயிடும். ஒண்டர்லாக்கு வெளியே வாட்டர் ப்ரூஃப் மொபைல் கேஸ் இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. வாட்டர் ரைட் அப்போ வந்து வீடியோஸ் எடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் வந்து கொச்சின் ஒண்டர்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். உண்மையாக வேறு லெவலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நான் உங்கள் ட்ராவல் குயின் ரோசிலா. பை பாய்.